Taste the Daily. சென்னை மத்திய கைலாஷ் டைட்டில் பார்க் அருகே திமுக கட்சி கொடியுடன் வந்த 2 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் 7 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த தூய்மை பணியாளர்களை தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவினுடைய உடன்பிறப்புகள் துப்புரவு செய்யக்கூடிய தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய அந்த சாதாரண தொழிலாளர்களை கூட விட்டு வைக்கவில்லை என்பதைத்தான் இந்த காணொலிகள் நமக்கு காட்டுகிறது. நள்ளிரவு 1 மணிக்கு மேல் திமுக கட்சி கொடியுடன், அதாவது சென்னை அடையாறு அருகே இருக்கக்கூடிய மத்திய கைலாஷ் டைட்டில் பார்க் அருகே அந்த கார் வந்திருக்கிறது. அந்த காரில் 2 பெண்கள் 5 பேர் கொண்ட ஆண் கும்பலோடு 7 பேர் அந்த காரில் இருந்து இறங்குகிறார்கள். இறங்கி நேராக சென்ற அவர்கள் அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ஆண்களை, அங்கிருந்த தூய்மை பணியாளர்களை தாக்கக்கூடிய அந்த காட்சி என்பது உண்மையிலேயே கல் நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. அதாவது தூய்மை செய்யக்கூடிய பணியாளர்கள் என்ன செய்தார்கள், என்ன தவறு செய்தார்கள், அவர்களை இறங்கி தாக்குகிற அளவிற்கு இந்த ஆளுகிற திமுக என்கிற ஒரே ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு திமுகவுடைய கட்சியை கட்டிக்கொண்டு அங்கு காரோடு சென்று தாக்குகிற அந்த காணொலிகளை பார்க்கிற போது கல் நெஞ்சியும் கரைய செய்யக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த தூய்மை பணியாளர்கள் தகைத்து போய் நிற்கிறார்கள். அவர்களுக்காக குரல் கொடுக்க அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சத்தம் போட, அதன் பிறகு அந்த 7 பேர் கொண்ட கும்பல் அந்த சொகுசு கார் பக்கமாக திரும்பி வேக வேகமாக வந்து காரில் ஏறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு சொல்லப்படக்கூடிய காரணம் என்னவென்றால், இரவு நேரங்களிலே மேம்பாலங்களில், அதாவது வாகனங்கள் செல்வதற்கு தடை செய்யப்படுகிறது. அதாவது பாரிகார்டு என்று சொல்லப்படுகின்ற தடுப்புகள் குறுக்கே வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கக்கூடிய அந்த தடுப்புகளை அதிகாரத்தினுடைய உச்ச மமதையில் இருக்கக்கூடிய திமுக கட்சியோடு வந்த அந்த சொகுசு காரில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் அந்த பாரிகார்டை தள்ளிவிட்டு விட்டு மேம்பாலம் வழியாக செல்ல முயற்சிக்கிற போது துப்புரவு பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் எங்கள் மீது வாகனம் ஏற்றினாலோ இதுபோன்று வேகமாக சென்றால் என்னவென்று கேட்டதற்குத்தான் இந்த சண்டை நிகழ்ந்திருப்பதாக முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்களை ஏன் தாக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய காரணம் எழுந்திருக்கிறது. அந்த 7 பேர் கொண்ட கும்பல் போதையில் இருந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுகவினர் ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு சொகுசு காரில் சென்று அந்த சாலையில் சென்ற பெண்களோடு மது போதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் அந்த காரை திருப்பி குண்டர்களைப் போல அந்த பெண்களை விரட்டி தாக்கக்கூடிய காட்சிகளும் மிரட்டக்கூடிய காட்சிகளும் வெளியாகி மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இரவு நேரங்களிலே தூய்மை பணியாளர்கள் கூட சென்னை போன்ற மாநகரங்களில் பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது உச்சகட்டத்தினுடைய வெளிப்பாடாகவே இருக்கிறது. திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்த சம்பவத்திற்கு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை துணை ஆணையர், காவல்துறை எல்லாம் புகார் அளித்தவர்களுடைய பக்கமே திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. தற்போதும் அதே போன்று தூய்மை பணியாளர்களுடைய குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு செயலில் காவல்துறை ஈடுபடாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலையும் ஏற்படாத வண்ணம் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட திமுக கொடிகோடு வந்த அந்த 7 பேர் கொண்ட கும்பல் யார், அந்த இளம் பெண்களோடு வந்த அந்த 5 இளைஞர்கள் யார், மதுபோலையில் அவர்கள் அங்கு நடத்திய வெறியாட்டத்தினுடைய உச்சகட்டத்தினுடைய நிலையை சரியாக விசாரித்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலிகள் நமக்கு காட்டுகிறது. எனவே தூய்மை பணியாளர்களையாவது சுதந்திரமாக செயல்படுவதற்கு ஸ்டாலினின் திமுக அரசு உதவ வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.